சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனது அருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த வாரம் நம்ம பார்க்க போற தேதி மே மாதம் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்களை பார்க்க போறோம். சந்திர பகவான் ரேவதி நட்சத்திரத்துல தொடங்கி புனர்பூசம் நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்ண போறார். இந்த வாரத்துல என்ன விசேஷம், நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன இருக்கு, அனுஷ்டிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் தேதி அதாவது நாளைய தினம் சர்வ அமாவாசை. இந்த அமாவாசை காலங்கிறது மிக மிக முக்கியம். அமாவாசை நேரத்தில் யார் ஒருவர் தன்னுடைய பித்ருக்களை வழிபடுகிறார்களோ, தன்னுடைய முன்னோர்களை வழிபடுகிறார்களோ, அவர்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பலருடைய ஜாதகங்களை பார்க்கும்போது, சார் உங்க ஜாதகத்துல பித்ரு தோஷம் இருக்கு அப்படின்னு ஜோதிடர்கள் குறிப்பிடுறாங்க. அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இந்த அமாவாசை தர்ப்பணம் செய்யாதது ஒரு காரணமா இருக்கு. நமக்கு சாப்பாடு போட்ட நம்ம தாய் தந்தையே, நாம் இந்த பூமியில் வாழறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்ம தாய் தந்தையே, நம்மளுடைய முன்னோர்கள், அவர்களை நம்ம வேறு உலகத்தை வாழ்றாங்க அப்படிங்கிற போது கூட நாம் இறைக்கக்கூடிய எள்ளும் தண்ணீரும் தான் அவர்களுக்கு உணவாகிறது அப்படிங்கிறது நம்முடைய சாஸ்திரங்கள். ஆகவே அமாவாசை அன்னைக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து அவர்களை நினைத்து அவர்களுடைய பெயரை சொல்லி, நீங்கள் பிறந்த கோத்திரத்தை சொல்லி அவர்களுடைய பெயரை சொல்லி அவர்களுக்கு இது உணவாக ஆகட்டும் நீங்க அளிக்கிறீங்க, அப்படி கொடுக்குறீங்க. உங்க அப்பா வழி முன்னோர்கள், உங்க அம்மா வழி முன்னோர்கள், அவங்களுக்கு நீங்க இறைக்கக்கூடிய அந்த எள்ளும் தண்ணீரும் அவர்களுக்கு உணவா பயன்படுறது. இதுதான் அமாவாசையில செய்யக்கூடிய விஷயம். அப்படி தர்ப்பணம் நீங்கள் செய்கிற போது உங்கள் குடும்பத்துல உங்கள் பசி பஞ்சம் பிரச்சனைகள் வராம தப்பிச்சுக்கலாம். உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைகள் நல்ல வளர்ச்சி அடைவதை நீங்க பார்ப்பீங்க. ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருக்கிறவர்களெல்லாம் இப்படி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்குறீங்களா தான் முதல்ல கேட்கறோம். அதனால முறைப்படியாக இந்த 7ஆம் தேதியை பயன்படுத்திட்டு சர்வ அமாவாசை தினத்துல தர்ப்பணம் கொடுங்கள் முன்னோர்களுக்கு. இந்த வாரத்துல இன்னொரு விசேஷம் என்ன கேட்டீங்கன்னா, அக்ஷய திருதியை வருது. அக்ஷயம் அப்படின்னா அள்ள குறையாத செல்வம். இந்த அக்ஷய திருதியை நாள்ல மகாலட்சுமி வழிபாடு செய்யணும், செல்வ செழிப்பு வரும். அதே போல கடையில போய் கல் உப்பு இருக்கு பாருங்க, கல் உப்பு, அந்த கல் உப்பை வாங்கணும் முதல்ல. அப்படி வாங்கி நம்முடைய வீட்டிலே பயன்படுத்தணும். இது செல்வ செழிப்பை குறிக்கும். கல் உப்பை வச்சு பல பரிகாரங்கள் நம்ம பல நிகழ்ச்சிகள்ல பேசியிருக்கோம். கல் உப்புங்கிறது மகாலட்சுமியுடைய அனுக்கிரகத்தை தரக்கூடியது. ஆகவே கல் உப்பை வாங்குவதுதான் அக்ஷய திருதியில மிக முக்கியம். அக்ஷய திருதி அன்னைக்கு மகாலட்சுமி பூஜை செய்வது மிக நல்லது. எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, இந்த வாரம் சந்திர பகவான் உங்களுடைய அயன சயன ஸ்தானத்துல தன்னுடைய பயணத்தை துவங்குகிறார். அங்கு என்ன கிரகம் இருக்கு? செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் அங்கு இருக்கா. ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு பலருக்கு இடமாற்றம் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகம் இருக்கும். பலர் இடமாற்றம் செய்வீங்க. சகோதரனுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும். இரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு தலை தூக்கலாம். அவர்கள் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது. ராசியில சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருப்பது மிக விசேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் கல்யாணம் பிக்ஸ் ஆகாத குடும்பங்கள் இப்ப கல்யாணம் பிக்ஸ் ஆக போறது. உங்க மகனுக்கோ உங்க மகளுக்கோ
இல்ல உங்களுக்கோ யாருக்கு வரன் சரியாக அமையலைன்னு இருக்கோ அவர்கள் இந்த காலகட்டத்துல துர்க்கை வழிபாடு செய்தால் நல்ல வரன் அமையும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துர்க்கைக்கு 6 நெய் தீபம் ஏற்றி அவளை வழிபாடு செய்யணும். சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணணும். அப்படி நைவேத்தியம் பண்ணி நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்கிற போது நல்ல முறையில உங்க குடும்பத்துல சரியான வரன் அமையும். நல்ல வரன் தகையக்கூடிய காலம் அப்படின்னு இதுல தெரிகிறது. சூரிய பகவானுடைய அனுக்கிரகம் பாருங்க, அதுவும் நல்லா இருக்கு. உங்களுக்கு பூர்வ புண்ணிய அனுக்கிரகமும் சேர்ந்திருக்கிறதுனால உங்கள் மீது இப்பொழுது வெளிச்சம் பாயும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க போக்கஸ் ஆகுறீங்க, பலருடைய பாராட்டு கிடைக்கிறது, நல்ல புகழ் கிடைக்கிறது. இந்த புதன் பகவானுடைய அனுக்கிரகம் பிசினஸ்ல ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்து கொடுக்க போறாரு. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பிசினஸ்ல ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். கடன் வேணும் சார், வாங்கித்தான் சார் நான் பிசினஸை டெவலப் பண்ண முடியும் கேட்கிறா பாருங்க, அவளுக்கு நல்ல கடன் உதவியும் கிடைக்கும். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஒரு விரயமான யாருக்கோ ஒருத்தருக்கு கடன் கொடுத்திருக்கள், அந்த பணம் திரும்ப வரல. யாருக்கோ ஒருத்தர் நகையை கொடுத்தீள், அந்த நகையை கூட திரும்ப கொடுக்கல. இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கிறவாளுக்கு இழந்த நகை, இழந்த பணம் இதெல்லாம் திரும்ப வரதுக்கு இப்ப வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்துக்குரிய சூரியன் ராசியில இருக்கிறதும் குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதும் நல்ல குழந்தை பாக்கியத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு தெரிகிறது. உதாரணமாக யார் யார் ஜாதகங்கள் எல்லாம் தாம்பத்திய பாதிப்புகள் இருக்கோ, யார் யாருக்கெல்லாம் அணுக்கள் எண்ணிக்கை குறைவு என்று சொல்லப்படுகிறதோ அவர்கள் எல்லாம் இப்ப மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கலாம். நல்ல முறையில் உங்களுக்கு முன்னேற்றம் தெரியும். இந்த வாரத்துல பெண்களுக்கு மிகுந்த உயர்வுகள் காத்துருக்கு. எதிர்பார்க்கிற நல்ல பொருள் வரவு இருக்கும், காசு பணம் சேரும். குடும்பத்துல நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடைபெற போறது, ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நீங்க. அதே மாதிரி உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கு. ஆபீஸ்ல வர வேண்டிய பிடித்து வச்சிருந்த பணம் நிலுவைத் தொகை இப்ப வந்து சேர்ந்துடும். மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க போறது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பகவான் எப்போ ராசிக்கு வந்துட்டாரோ உங்களுக்கு ஆன்லைன் எஜுகேஷன், அஞ்சல் வழி கல்வி, இன்னும் உங்க ப்ரொஃபஷனுக்கு முன்னேற்றத்துக்கு உள்ள ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்கிறதுக்கு நல்ல ஒரு தருணம். இது அருமையான நேரம். சிலருக்கு வயறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், வயறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும். அதையெல்லாம் பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி. ராஜராஜேஸ்வரி வழிபாடு செய்யுங்க. ராஜராஜேஸ்வரிக்கு நெய் தீபம் ஏற்றுங்க, எல்லா நன்மையும் வரும். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு பண வருமானம் பெருக போறது, குடும்பத்துல சந்தோஷம் பெருக போறது, நல்ல காலம் பிறக்குது. ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகுந்த முன்னேற்றம் என்ன அப்படின்னா, ராசியில வந்திருக்கக்கூடிய குரு. இந்த குரு என்ன பண்ணுவார், நமக்கு குடும்பத்துல ஒரு நல்ல காரியத்தை நடத்துவோமே, ஒரு சுபகாரியத்தை நடத்துவோமே அப்படிங்கிற சிந்தனைகளை கொடுப்பார். அது உங்களுக்கு சுபகாரியமா இருக்கலாம், உங்க குழந்தைகளுடைய திருமணமா இருக்கலாம், உங்க வீட்டு பிள்ளை பையன் மகன் மகளுக்கு திருமணம் செய்கிற விஷயமா அது இருக்கலாம். அப்படி குரு பகவானுடைய பேரருள் இப்போ நிறையிறது. ஆனால் எவ்வளவு பணம் வந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன டென்ஷன் இருந்துட்டே இருக்கும். நம்ம அனாவசியமா செலவழிக்கிறோமோ, எவ்வளவு செலவழிக்க வேண்டாமோ, நம்ம கையை மீறி செலவுகள் அதிகமாகிறதே அப்படிலாம் தோணும். பைய வகையில செலவாகும், மனைவி வகையில செலவாகும், அப்படி செலவாகிறதே மனசுக்கு தோணும். ஆனால் ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது அதற்குரிய நியாயமான செலவுகள் தான் ஆகிறது. குடும்ப உறவுகள்கிட்ட போய் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இப்போ இருக்க வேண்டாம். ரிஷபராசிக்காரா சில பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பீள். யானையை கொடுத்துட்டு துரட்டியை கொடுக்க மாட்டேன், பெரிய ஒரு தொகையை செலவழிப்பீங்க, சின்ன ஒரு விஷயம் அவங்க கேட்பாங்க செய்ய மாட்டேன்பீங்க வீட்டில். அப்படி இருக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுங்க, அது ரொம்ப முக்கியம். சந்திரன் எங்க இருக்கார்? 3க்குரிய சந்திரன் லாபத்தில் உட்கார்ந்து பயணத்தை துவங்குறார் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு சின்ன சின்ன பயணங்கள் அமைய போறது. உறவினர்கள், நண்பர்கள் உங்களை வாழ்த்தக்கூடிய நல்ல வாரமா இந்த வாரம்
இருக்க போறது. உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் கூடி வருது. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அருமையான எதிர்காலம் இப்பொழுது உதயமாகிறது. அதுதான் முக்கியம். ராசியில குரு இருக்காருன்னா பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் உதயமாகிறதுன்னு எடுத்துக்கணும் நீங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் விஷயத்துல ஒரு டென்ஷனும் இருந்துட்டு இருக்கும். அதை மறுக்க முடியாது. ஏன்னா ஜென்ம குரு இல்லையா, ஒரு டென்ஷன் கொடுப்பார். ஆனா பிள்ளைகள் வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும். 11ஆம் இடத்துல செவ்வாய் ராகுவுடைய சேர்க்கை சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருங்கோ. நீங்க இப்ப எந்த வீட்டுக்கு இடப்பெயர்ச்சி அடைந்தாலும் அங்கு ஒரு வாஸ்து குறையோ உங்கள் மனசுக்கு ஒரு குறையோ தென்படும். அதே மாதிரி மூத்த சகோதரனுடைய உடல் நலத்துல மிகுந்த அக்கறையிட ரிஷபராசிக்காரா இப்ப எடுத்துக்கணும். மூத்த சகோதரனுக்கு சில பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய நேரமாக இது இருக்கும். அப்ப இந்த நேரத்துல வேலைக்கு போறவா ஆபீஸ்ல சில தொந்தரவுகள் இருக்கக்கூடும். அப்படிங்கிறதுனால கால பைரவரை வழிபட்டால் ஆபீஸ்ல வரக்கூடிய தொந்தரவுகள் குறையும். கால பைரவர் வழிபாடு ரொம்ப நல்ல பலன் தான். ஓம் கால பைரவாய நமஹா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே நல்ல பலன். ஸோ நீங்க இந்த வாரம் கால பைரவருக்கு நல்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி உங்களால முடிஞ்சா நல்ல மிளகு வடையில மாலை போடணும். அந்த மிளகு வடை எப்படி பண்ணணும்? நீங்க நல்ல நெய்யில பொரிச்ச மிளகு வடையா இருக்கணும். அதை நைவேத்தியம் பண்ணலாம். இல்லாட்ட மிளகு வடையை மாலை கட்டி அந்த மாலையை பைரவருக்கு அணிவிக்கலாம். அப்படி இந்த வாரம் நீங்க பைரவரை வழிபட்டா உங்க மனசுல இருக்கக்கூடிய சுமைகள் விலகும். குடும்பத்துக்கு நன்மை, வேலையில் நன்மை, எதிர்பார்க்கிற அனுகூலங்கள் உருவாகும். ரிஷபராசிக்காரா கோவில்களுக்கு ஏதாவது செய்யலாம். கோவில்கள்ல உழவார பணி செய்யலாம். திருக்கோயில்களில் அன்னதானம் வழங்குவதற்கு உங்களால் ஆனதை நீங்க செய்யலாம். அப்படி செய்வது நன்மையை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கால பைரவர். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான நேரம். எந்த வகையில் இது அற்புதம்னா, ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் ராகுவிடமிருந்து விடுபட்டிருக்கார். உங்க லாபஸ்தானத்தில் இருக்கார். அந்த லாபஸ்தானத்துல தொழில் ஸ்தானாதிபதி உங்களுக்கு சுக்கிரன், அவரும் சேர்ந்திருக்கார். உங்க தைரிய ஸ்தானாதிபதி சூரியன் சேர்ந்திருக்கார். இந்த கூட்டணி அற்புதமான கூட்டணி. உங்க லாபஸ்தானம் ரொம்ப நன்னா வலுத்தெடுத்து. மிதுனராசிக்காரர்களுக்கு பிசினஸ்ல ஒரு பெரிய லாபம் வரப்போகுது. ரொம்ப நாளா நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், என் பிசினஸ்ல பெரிய லாபமே வரலைன்னு சொல்றவா பொதுவா என்ன பண்ணணும்? நீங்க பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துல டெய்லி சாம்பிராணி தூபம் போடணும். அதுல நாய்க்கடுகு அப்படின்னு சொல்லுவா. நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா தெரியும், நாய்க்கடுகுன்னு பேர். அந்த நாய்க்கடுகு வாங்கி அந்த சாம்பிராணி தூபத்துல போட்டு உங்க பிசினஸ் பண்ணக்கூடிய இடங்கள்ல நீங்க காட்டினீங்கன்னா, தீபாராதனை காட்டினீங்கன்னா, அது இந்த சாம்பிராணி தூபம் காட்டினீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல முறையில பிசினஸ் பெருகும். வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கையை கூட்டும். நிறைய பேர் கேட்கிறாள், சார் எங்களுக்கு வாடிக்கையாளர்கள் கூடணும், நாங்க என்ன பண்ணணும்? இந்த சாம்பிராணி தூபம் போடணும். டெய்லி உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துல நாய்க்கடுகு கொஞ்சம் அது போட்டு சாம்பிராணி தூபம் போடணும். அப்படி தூபம் போட்டேன்னா உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை பெருகும். பிஸ்னஸ்ல நல்லா லாபம் வரும். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ உங்களுக்கு 11ஆம் இடத்துல ராசி அதிபதியும் பஞ்சமாதிபதியும் சேர்ந்திருக்கிறது. பிசினஸ்ல பெரிய வளர்ச்சி, நல்ல தனலாபம், நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாம் நல்லன்னு வார்த்தை வருது பாருங்க. உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உங்க குடும்பத்தில் வரப்போறதுன்னு அர்த்தம். அது என்ன? உங்க மகளுடைய திருமணமா இருக்கலாம், மகனுடைய திருமணமா இருக்கலாம், இல்ல அவளுடைய லைஃபுக்குள்ள சுபகாரியங்களுக்காக ஒரு கல்யாணம் பண்ணணும், ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட முயற்சிகளா இருக்கலாம். கல்யாணத்துக்காக தங்க நகை சேர்ப்பதாக இருக்கலாம். இப்படி எவ்வளவோ நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்க போறது. வேலை சம்பந்தமாக நல்ல காரியம். சில பேருக்கு பாருங்க, ப்ரமோஷன், ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்க போறது. ரொம்ப அருமையான நேரம் இருக்கு. பிசினஸ் சொல்லி வச்ச மாதிரி லாபம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அபரிமிதமான நாலேஜ் இப்போ பெருகும். உங்களுக்கு ராசிக்கு பக்கத்துல 12ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கார். 11ஆம் இடத்துல ராசி அதிபதி புதன் இருக்கார். இது நல்ல நாலேஜை டெவலப் பண்ணி கொடுக்க போறது. ரிசர்ச் ஓரியன்டா நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணும் பலருக்கு.
அதே மாதிரி நிறைய பேருக்கு நியூரோ சயின்ஸ் படிக்கணும்னு ஆர்வம் வரும். நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறதுனால அது நிறைய உங்கள் வீட்டு குழந்தைகள் இப்போ படிப்பாங்க, நியூரோ சயின்ஸ் படிப்பாங்க. அப்போது அந்த நியூரோ சம்பந்தப்பட்ட படிப்புகள், பல் மருத்துவம் படிக்கிறது, எலும்பு மருத்துவம் படிக்கிறது, இதெல்லாம் பெரிய வளர்ச்சியை இப்போ கொடுக்கும். கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட இன்ஜினியரிங் படிக்கிறவாளுக்கு இப்போ பெரிய வளர்ச்சி வரும். எலக்ட்ரானிக்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பெரிய வளர்ச்சி வந்து சேரும். இப்போ அப்படி படித்து முடிச்சுட்டு வேலை தேடுற வாழ்க்கையில் நல்ல காலமாக இது அமையும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர். நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடுங்கிறது ரொம்ப பிரசித்தமானது. அவரை வழிபடுங்க, நன்மைகள் நடக்கும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு துணிச்சலான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாரம் இந்த வாரம்னு எடுத்துக்கலாம். இப்ப சந்திர பகவானை பாருங்க, உங்க பாக்கியஸ்தானத்தில் தன்னுடைய பயணத்தை துவங்குறார். பாக்கியஸ்தானத்தில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு ராசி வரைக்குமே அவர் வந்துடுறார். அப்ப இந்த பயணம்ங்கிறது உங்களுக்கு என்ன ஆக போறது? நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்து கொடுக்கறது, மனோ தைரியத்தை அதிகப்படுத்துறது, கல்யாண சம்பந்தப்பட்ட என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் நிவர்த்தி ஆகிறது, உங்களுடைய சகோதரி அவ வாழ்க்கையில நன்மைகள் நடக்கிறது, பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது, பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்தவதும் சொன்னார் பாருங்க பாரதியார். அப்படி பெண்களுக்கு நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போறது. குரு பகவான் லாபத்தில் இருக்கிறது. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை உண்டாக்கி கொடுக்க போறது. அப்படி பலத்த நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். தன வருமானம் நல்ல பெருகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த வாரம் பிசினஸ்ல எதிர்பார்க்கிற ஒரு வளர்ச்சியான செய்தி, நம்ம எதிர்பார்க்கிற நல்ல செய்தி வரப்போறதுன்னு இருக்கு. 9ஆம் இடத்துல செவ்வாய் ராகுவுடைய சேர்க்கையை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது கர்மாதிபதி தர்மஸ்தானத்தில் இருக்கார். இப்ப நல்ல தர்மம் செய்யும். இப்ப நீங்க செய்யக்கூடிய தர்மம் வேலை ரீதியான உங்க பிரச்சனைகளை போக்கி நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும். சகோதரர்களோடு எந்த கருத்து மாறுபாடும் வச்சுக்க வேண்டாம். நிறைய பேருக்கு இப்ப ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். உங்க பிரதர் ஃபாரின்ல இருப்பார், உங்களை அழைச்சிப்பார். அதெல்லாம் கூட பலருக்கு இப்ப நடக்கும். மூதாதையர் சொத்துக்கள் வருவதில் சில வில்லங்கங்கள் இருக்கும். சமாதானமாக போவது அந்த சொத்தை உங்களுக்கு அமைத்து தரும். இது ஒரு நல்ல வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் புன்னைநல்லூர் மாரியம்மன். புன்னைநல்லூர் மாரியம்மன் வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் பெருகும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்க போறது. முதல் நாள் மட்டும் அமைதியா இருக்கு. அதாவது 6ஆம் தேதி எந்த பயணமும் இருக்க வேண்டாம். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை செலுத்துங்க. 7ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கிறது. நீங்க எதிர்பார்க்கிற டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், எதிர்பார்க்கிற வேலை கிடைக்கும், புதிய வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. ஃபாரின் போறதுக்குரிய உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும். உங்க வீட்டில் உங்களுடைய மகளுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அந்த காரியங்கள் இப்ப கைகூட போகுது. திருமணத்துக்கான நல்ல வரன் கூடி வரும். அதே போல பெண்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடும். நீண்ட தூர ரயில் பயணம், விமான பயணம், இதெல்லாம் பலருக்கு இப்போ அமைய போறது. இந்த காலகட்டத்தில் செல்வ செழிப்பும் மன மகிழ்ச்சியும் உண்டு. வேலை பழு அதிகமாக இருக்கும், அதை ஏற்றுக்கத்தான் வேணும். தனிப்பட்ட கோபம், தனிப்பட்ட விரோதம், முன்விரோதம் இவற்றை தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. முன்விரோதங்களை தவிர்ப்பது தான் உங்களுக்கு பாதுகாப்பானது. தவறான குற்ற செயல்களில் சிலர் ஈடுபடுவா அப்படின்னு இருக்கு. கூர்மையான ஆயுதங்கள் பயன்படுத்துவதை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்மராசிக்காரர்களுக்கு. இப்போ வண்டி வாகனங்களில் கவனமாக போகிறதும், வீட்டு பாத்ரூம்ல பார்த்து நடக்கிறதும், மின்சாதனங்கள் இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கிறதும் இப்போ ரொம்ப நல்லது. ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவா மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறதும் இப்போ மிக மிக அவசியம். ஹார்ட் தொந்தரவு சிலருக்கு இருக்கு, தயவு செய்து அவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எட்டுக்குடி முருகன். எட்டுக்குடி முருகன் வழிபாடு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். கன்னிராசி அன்பர்களே,
கன்னிராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி புதன் 8ஆம் இடத்துல இருக்கார். பாக்கியாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். என்னடா இப்படி இருக்கே, 8ஆம் இடத்துல இப்படி கிரகங்கள் இருக்கே, ஏதாவது பாதிப்பு வருமோ அப்படின்னு கவலைப்படுறவாளுக்கு மிகப்பெரிய ஆறுதல், அருமருந்துன்னு சொல்லலாம் குரு பகவானுடைய பார்வை. 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்துட்டு பார்க்கிறாரே, எந்த கிரகங்கள் நமக்கு பாதிப்பை கொடுத்தாலும் குரு பகவானுடைய பார்வை ஒன்னே நம்மளை காப்பாற்ற போறது. எவ்வளவு இடைஞ்சல் வந்தாலும், எவ்வளவு தோல்விகள் வந்தாலும், நம்மளை சாம்பலாக எரித்தாலும் பீனிக்ஸ் பறவை போல மீண்டெழுவோம் அப்படின்னு குரு பகவான் சொல்றார். எவ்வளவு பிரச்சனைகள் வரட்டுமே, மீண்டு வந்துடுவேன் நீங்க. அப்படிப்பட்ட அருமையான நேரம். குரு பகவானுடைய பேரருள் இருக்கு. இப்பெல்லாம் வாரந்தோறும் நீங்க குரு பகவானை வழிபடணும். குரு பகவான் வழிபாடு உங்களுக்குள்ள பிரச்சனைகளை நீக்கும். இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமா போயிட்டு வருது கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப அவசியம். கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்த பலருக்கு இப்பொழுது திடீர் வேலை மாற்றம் செய்ய வேண்டிய நெருக்கடிகள் வரும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் ராகுவும் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல கூடுதல் கவனமாக நீங்க இருக்கணுங்கிறது நமக்கு உணர்த்துறது. அதே போல சகோதரனுடைய உடல் நலத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். அந்நிய நாட்டு வாய்ப்புகள் சிலருக்கு கூடி வரும். அஷ்டமாதிபதி செவ்வாய் பாதகஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கார். வண்டி வாகனங்கள் கவனமா போறது முக்கியம். வெளிநாட்டு பயணங்களில் மிகுந்த எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அதே போல யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டாம். எதிரிகள்ட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா நீங்க இருக்கணும். எதிரிகள்கிட்ட எச்சரிக்கையா இருக்கிறது இப்ப அவசியம் இல்லையா உங்களுக்கு? அதனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் முன்னேற்றம் ரொம்ப நன்னா இருக்கும். புதிய வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிற இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகர். பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபடுறது எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு தரும். எனதருமை துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகம். ராசி அதிபதியும் பாக்கியாதிபதியும் ஒன்று சேர்ந்திருக்கா. 2 பேரும் சேர்ந்து உங்களை பார்க்கிறா. 2 கிரகங்களும் உங்களை பார்க்கிறா. இப்போ உங்க குடும்பத்துல நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போறது. யாராவது கல்யாணத்துக்கு காத்துட்டு இருந்தீங்கன்னா கல்யாணம் இப்ப பிக்ஸ் ஆகும். உங்க வீட்டுல உள்ள இளைஞர்கள் திருமண பருவத்துக்கு வந்தவா அவளுக்கு இப்ப கல்யாணம் பிக்ஸ் ஆக போறது. சுக்கிர பகவான் உங்களை பார்க்கறது மிகுந்த விசேஷம். செல்வ செழிப்பு கிடைக்கும். இது நாள் வரைக்கும் படிப்புல யாருக்கெல்லாம் தடைகள் இருக்கோ அந்த மாணவ மாணவிகளுக்கெல்லாம் படிப்பு தடை விலகும். படிப்புல நல்ல முன்னேற்றம் வரும். கம்ப்யூட்டர் சம்பந்தமா படிக்கிறவா, கிராபிக்ஸ் சம்பந்தமா படிக்கிறவா, மெடிக்கல் படிக்கிறவா, வழக்கறிஞர்கள் படிக்கக்கூடியவர்கள், ஆசிரியர் துறையை சார்ந்தவர்கள் பலருக்கு இப்ப வெற்றி காத்துட்டு இருக்கே. ரொம்ப நல்ல நேரம் துளாராசிக்காரர்களுக்கு. அதுவும் பாக்கியாதிபதியுடைய பார்வை பாருங்க, நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்து கொடுக்கும். நீங்களே ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா இப்ப ஆன்லைன் பிசினஸ் நல்ல வலுப்பெறும். நிறைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய நேரம். துளாராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரும். காதல் உறவுகள் மலரும். பெண்களுக்கு மிகுந்த முன்னேற்றங்கள் இப்ப சொசைட்டியில் ஏற்படும். மதிப்பு மரியாதை கூடும். அழகு பெருகும். ஏன்னா சுக்கிரனும் புதனும் ஒன்று சேர்ந்து உங்களை பார்க்கிற அழகு பெருகும். தேஜஸ் ஆகும். ரொம்ப பொலிவா நீங்க மாறுவீங்க. தோற்ற பொலிவு, உள்ள பொலிவு, முகத்துல மாறாத புன்னகை, சந்தோஷம் துளாராசிக்காரர்களுக்கு பெருகு போகுது. நினைத்ததெல்லாம் நடக்கிறது அப்படின்னா சந்தோஷம் தானே. ஃபாரின் போற ஆப்பர்ச்சுனிட்டி வருது, குடும்பத்துல சந்தோஷம் வருது. நீங்க நிம்மதியா இருக்க போற காலகட்டம். என்ன ஹெல்த் இஷ்யூ வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். கடவுள் நம்மளை காப்பாத்துறாருன்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை வெளியே காட்டி அதை நம்மளை குணப்படுத்த போறாருன்னு அர்த்தம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி. காஞ்சி காமாட்சியை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் நடக்கும். எனதருமை விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனும் புதனும் வந்து இப்ப 6ஆம் இடத்துல இருக்கார். அஷ்டமாதிபதி புதன் 6ஆம் இடத்துல இருக்கார்.
விரையாதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இப்போ திடீர் வேலை கிடைக்கும். உடல் நலத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், அது ஏதாவது உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்கும் பாருங்க, அது இப்ப வெளிப்பட்டு குணமாகும். நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும். நிறைய பேருக்கு இப்ப மெடிக்கல் அட்வைஸ் தேவைப்படுறது அப்படிங்கிறது மறைமுகமான ஒரு உண்மை. விருச்சிக ராசிக்காரா உடல் நலத்துல அதிக அக்கறை எடுத்துக்கணும். குறிப்பாக செவ்வாய் ராகு, 6 செவ்வாய் 5ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்திருக்க. இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை அப்படின்னு வரும்போது கணவருடைய உடல் நலத்தில் விருச்சிக ராசி பெண்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. கணவருடைய உடல் நலம், அவருடைய மனநலம், அவருடைய வாழ்க்கை முறைகள், இதுலெல்லாம் நீங்க கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கணும். 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார் அப்படின்னு சொல்லும் போது ஆண்களை பொறுத்தவரை மனைவிக்கு சில உடல்நல பாதிப்புகளை கொடுக்கலாம் இப்போ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பெரிய யோகம் என்ன கேட்டீங்கன்னா, கம்ப்யூட்டர் துறையில, மீடியா துறையில இதுலெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திரைப்படத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கூடி வரும். குடும்பத்துல ஒரு சந்தோஷம் பெறுகிறதுக்கு குரு பகவானுடைய அனுக்கிரகமும் கிடைக்க போறது. பிசினஸ்ல நல்ல ஊழியர்கள் இப்ப கிடைப்பாங்க. சரியான எனக்கு ஒர்க்கர்ஸ் கிடைக்கலையும் கவலைப்படுற வாழ்க்கை இப்ப கிடைப்பாங்க. மருத்துவர்களுக்கு மிகச்சிறந்த புகழ் கிடைக்கும். விருச்சிக ராசி மருத்துவர்களுக்கு அப்படி நல்ல வாரமா உங்களுக்கு இருக்கு. பிசினஸ்ல ஒரு கடன் உதவி கிடைக்க போறது, நல்ல முன்னேற்றம் இருக்கு. அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் பெருமாள், அவரை சேவிக்கணும், அதுதான் முக்கியம். எனதருமை தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் இந்த வாரம் காத்துருக்கு. சுக்கிரனும் புதனும் சேர்ந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது மிகுந்த விசேஷம். இப்ப நிறைய பேர் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருப்பீங்க பாருங்க, தனுசு ராசிக்காரங்க, அவங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதே மாதிரி உங்க பிள்ளைகளுக்கு ஃபாரின்ல படிக்கிறதுக்கு யோகம், படிச்சுட்டு இருக்காங்கன்னா அங்க ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம், இப்படி எல்லாம் இந்த நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேருக்கு லவ் பிரேக்கப் ஆயிருக்கும் பாருங்க, அந்த சூழ்நிலைகள் இப்ப மாறும். காதல் மலரும் நேரம் இது அப்படின்னு இருக்கு. காதல் விஷயங்கள்ல திருமணத்துக்கு தடை இருந்திருக்கும், அந்த திருமண தடை நீங்கும். காதல் கல்யாணமாக மாறக்கூடிய அமைப்பு இப்ப தென்படுறது. உங்களுடைய மகள் வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம், அவருக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகுறது அப்படிங்கிற அமைப்புகள் எல்லாம் ரொம்ப இதமான முறையில் இப்ப தென்படுறது. இப்போ 4ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இருக்கிறத நான் ஏற்கனவே சுட்டி காட்டியிருக்கேன். உங்களுக்கு நுரையீரல் சம்பந்தமா ப்ராப்ளம் இருக்கிறவா, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவா, தயவு செய்து இப்போ மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத நான் சுட்டி காட்டியிருக்கேன். ஸோ இந்த மெடிக்கல் அட்வைஸ் அவசியப்படுறது. அதே மாதிரி 10th +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்தணும். படிப்புல கவனக்குறைவு வருது, அப்படி உங்க வீட்டில் 10th +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கா, படிப்புல வாளுக்கு கவனக்குறைவு இருக்குன்னு சொன்னா நீங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 3 to 4:30 வேளை, ராகு கால வேளை, அந்த வேளையில துர்க்கைக்கு விளக்கேற்றணும். துர்க்கைக்கு விளக்கேற்றி குங்கும அர்ச்சனை பண்ணினேன்னா உங்க பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வரும். படிப்புல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். இந்த வாரத்துல சீனியர் சிட்டிசன்ஸ், 6ஆம் இடத்துல குரு இருக்கிறத நம்ம கவனிக்கணும். இந்த வாரத்துல சீனியர் சிட்டிசன்ஸ் குறிப்பாக மதிய பொழுதுகள்ல, வெயில் அதிகமான பொழுதுகள்ல, இப்ப மதியானம் ஒரு 12 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கூட வெயில் பொழுதுகளில் வெளியே நடமாடுவதை நீங்கள் குறைச்சிக்கணும். சீனியர் சிட்டிசன்ஸ் பலருக்கு ஹெல்த் இஷ்யூ வரக்கூடிய நேரமா இருக்கும், அதனால கூடுதல் கவனம் உடல் நலத்தில் எடுத்துக்கணும். பிசினஸை பொறுத்த வரைக்கும் பெரிய வளர்ச்சி, அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை அப்படின்னு தென்படுறது, நல்லா இருக்கும் இந்த வாரம். பெண்களுக்கு புதிய புதிய பதவிகள் கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல புதிய பொறுப்புகள் வந்து சேரப்போறது. காதல் திருமணங்கள் அமைய போறது. குடும்பத்தில் ரொம்ப சுபிட்சம் பெறுகிறது. இப்ப யாருக்கெல்லாம் பெண் குழந்தை பிறக்கிறதோ அவள்லாம் ரொம்ப பாக்கியவான்கள் அர்த்தம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கன்னியாகுமரி அம்மன்.
கன்னியாகுமரி அம்மனை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் வரும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான வாரம். சந்திர பகவான் மனோதைரியத்தை கொடுக்க போற, உங்க படிப்பில் இருக்கக்கூடிய தடைகளை விலக்கி நல்ல கல்வி, நல்ல முன்னேற்றம் இதை கொண்டு வந்து கொடுப்பார். இதுவரைக்கும் திருமண தடைகள் இருந்தவர்களுக்கு திருமண தடைகள் விலகக்கூடிய பாக்கியத்தை கொண்டு வந்து கொடுக்க போறார். ரொம்ப நல்லா இருக்கு. யார் இன்னும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய வாரம் இது. அதே மாதிரி எலும்பு சம்பந்தப்பட்டது, கழுத்து எலும்பு தேய்மானம் பலருக்கு இருக்கும். இரத்த ஓட்டம் குறைதல், தலை சுற்றுதல் போன்ற பிரச்சனை இருக்கும். சிலருக்கு இளைய சகோதரத்தோடு கருத்து மாறுபாடு வரலாம். இளைய சகோதரன் வகையில் அவருக்கு உடல்நல பாதிப்புகள் இருக்கலாம். அவருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். சிறுதூர பயணங்கள் பண்ணும்போது உங்க பயணத்துல கூடுதல் பாதுகாப்பை மேற்கொள்ளுங்கள். பைக் ரேஸ் போறேன், ரொம்ப ஃபாஸ்டா போறேன், ரொம்ப ரேஷா ஓட்டிட்டு போறேங்கிறதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் இப்போ அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வருது, தனலாபம் பெறுகிறது. அப்படி மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கிற பல நன்மைகள் கூடி வரக்கூடிய நல்ல வாரம். பலர் புதுசா கார் வாங்குற யோகம், கடன் வாங்கி ஒரு ஹவுசிங் லோன், ஒரு பர்சனல் லோன், ஒரு பிஸ்னஸ் லோன், இப்படி எந்த லோன் எதிர்பார்க்குற வெஹிக்கிள் லோன் எல்லாம் கிடைக்கிற நேரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். வடபழனி முருகனை வழிபடுங்கள், எல்லா நன்மைகளும் பெருகும். எனதருமை கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய உத்தியோகஸ்தானத்தின் மேல விழருது. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேருடைய சிபாரிசும் இப்போ கிடைக்கும். ஒரு ரெக்கமெண்டேஷன்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் இப்போ இருக்கு. புதுசா வீடு வாங்கக்கூடிய யோகம், இதெல்லாம் அற்புதமா அமைஞ்சிருக்கு. தேவையில்லாத சண்டைகள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும். கும்பராசிக்காரர்கள் மிகுந்த கோபப்பட்டு பேசுவார்கள். கணவன் மனைவி உறவுல சில சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ கணவன் மனைவி உறவுல சண்டைகளை தவிர்க்கணும். இப்போ ஜோதிடத்துல நம்ம வருமுன் உரைக்கிறோம். ஜோதிடமே வருமுன் உரைப்பது தான். இது நிகழப்போறது கவனமா இருங்கோன்னு சொல்றது தான். ஒரு எச்சரிக்கை கொடுக்குறோம். இதை நீங்க தெரிஞ்சுக்கிறது மூலமாக உங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சண்டைகளை தவிர்க்க முடியும் இல்லையா? இப்படி பஞ்சநாதன் சொல்லியிருக்கார், சண்டைகள் வரும் சொல்லியிருக்கார், 2 பேரும் வாய மூடின்னு இருப்போம் அப்படின்னு புருஷன் முன்னாடி பேசிக்க முடியுமா இல்லையா? இப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இருக்கிறதுனால உங்களுடைய கணவருடைய உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும். கணவன் குடும்பத்தார் உடல் நலம் யாருக்காவது பாதிக்கப்படலாம். உங்கள் கணவன் குடும்பத்தார் உடல் நலத்துல நீங்க உங்களுடைய பேச்சுக்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ சந்திர பகவான் பாருங்க, அந்த சந்திர பகவான் உங்களுக்கு இப்பொழுது அவர் இருக்கக்கூடிய அவருடைய பயணம் உங்களுக்கு நல்ல தனலாபத்தை கொடுக்க போறது. அதே போல 10ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனால பெண்களுக்கு உங்களுடைய மாமியாருடைய உடல்நலம் பாதிப்பு, கணவருடைய குடும்பத்திலே சில பாதிப்புகள், கணவன் குடும்பத்தாரோடு உங்களுக்கு கருத்து மாறுபாடு, இதையெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உருவாகும். அப்படிங்கிறதுனால எல்லோருடைய உடல்நலத்திலும் அக்கறை எடுத்துக் கொள்வதும் குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து போவதும் கூட கும்பராசிக்காரர்களுக்கு அவசியப்படுறது. ஏன்னா இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை மிக கடுமையாக உங்களுக்கு இருக்கு. நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா, வேலை பார்க்குற இடத்துல விசனப்பட்டு பேசுறது, கோபப்பட்டு பேசுறது, அந்த கோபம் இப்ப அதிகமா இருக்கும். கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. உங்க பேச்சுல கோபம் வரக்கூடாது. இதுக்கு மட்டும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ரொம்ப உங்களுக்கு இது சம்பந்தமா பிரச்சனைகள் அதிகம் வந்ததுன்னா மாரியம்மனுக்கு சந்தன அலங்காரம் செய்யுங்க. மாரியம்மனுக்கு சந்தன அலங்காரம் செய்தால் உங்க குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். இது உங்களுக்கு செல்வ செழிப்பையும் கொடுக்கும். நல்ல சூழ்நிலைகள் உருவாகும். சில குடும்பங்கள்ல சகோதர வகைகளிலே கருத்து மாறுபாடு, சகோதரர்களுடைய உடல்நல பாதிப்பு இதெல்லாம் இருக்கலாங்கிறதுனால கவனமா இருங்க. சொத்துக்கள் புதுசா வாங்கும் போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். சொத்துக்கள் சம்பந்தமான சில வில்லங்கங்களை சந்திக்கக்கூடிய நேரம்ங்கிறதையும் மனசுல வச்சுக்கணும்.
அதே நேரத்தில் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு எல்லா வகையான முன்னேற்றத்தையும் கொண்டு வந்தது கொடுக்கும். எல்லா நேரத்திலும் நமக்கு துணை நம்முடைய குலதெய்வம். அந்த வழிபாடு நமக்கு நன்மையை தரும். தொட்ட காரியங்கள் துலங்கும் நல்ல வாரம்னு அதனால எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நாராயணி அம்மன். நாராயணி அம்மன் வழிபாடு செய்யணும். அந்த வேலூர் தங்க கோவில் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நாராயணி அம்மன் அவளை வழிபாடு செய்யறது எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியை தரும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இந்த வாரம் அவருடைய பயணம் உங்க ராசியில தொடங்கி அந்த பயணம் தொடர்வதனாலே மீனராசிக்காரர்கள் எதுல கவனமா இருக்கணும்னா, முதல் வழிபாடு முக்கியம். முதல்ல நீங்க செய்ய வேண்டியது வழிபாடு. யாரை வழிபடுறது? குலதெய்வ வழிபாடு. தெய்வ வழிபாடுங்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போறது. நிறைய பேருக்கு இப்ப ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய நேரம். வெளிநாட்டுல ஒரு வேலை கிடைச்சி நீங்க வெளிநாட்டுக்கு போகிற யோகம் வருது. நிறைய பேருக்கு டிரான்ஸ்பர் இப்ப அமையும். வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு, டிரான்ஸ்பர், இப்படி எல்லாமே கூடி வரக்கூடிய காலம். சுக்கிர பகவான் இப்போ உங்களுக்கு அட்டமாதிபதி சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையில சில கருத்து மாறுபாடுகள், சில தடைகள் பல நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் இப்ப இருக்கு. மனைவி வகையில அவருக்கு சில உடல்நல பாதிப்பு, இதெல்லாம் இருக்கிறதுனால குடும்பத்தார் உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் உங்க பேச்சில் ஒரு இனிமை இருக்கும், பேச்சில் ஒரு கவர்ச்சி இருக்கும். பிஸ்னஸ் பண்றவங்க அழகா பிஸ்னஸ் பண்ணுவீங்க. உங்க பேச்சுக்காகவே பலர் உங்கள்கிட்ட வாடிக்கையாளர்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அமையும். குரு பகவானுடைய பேரொருள் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்கள் பிள்ளைகளுக்கு இப்ப ஃபாரின் யோகம், உங்களுக்கு ஃபாரின் யோகம், பினான்சியலா உயரக்கூடிய நேரம், இதெல்லாம் உண்டு. அந்த தட்டுப்பாடெல்லாம் கிடையாது. தைரியமா இருக்கலாம். பிசினஸ் ரீதியாகவும் நல்ல வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய கல்வி சூழலை, ஒரு ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வெளி மாநிலத்தில் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாமே இப்ப கூடும். செவ்வாய் ராகுவுடைய சேர்க்கை ராசியில இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டத்தில் நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் தான் நம்மை பெரிய அளவுக்கு காப்பாற்றும். பிரார்த்தனைகள் காப்பாற்றும். எப்ப பார்த்தாலும் பிரார்த்தனை பண்ணணும். எப்படி பிரார்த்தனை பண்ணுவது? ஒரு பஜனைகள் இருக்கு பாருங்க, பஜனை செய்வது ரொம்ப நல்லது. பலரோடு கூடி இருந்து கூட்டு வழிபாடு செய்யறதுங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த பிரார்த்தனை மிக முக்கியம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கடும்பாடி அம்மன். அவளை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பெருகும். எனதருமை நேயர்களே, இந்த பதிவில் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் சார், உங்கள் அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவா, இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய அலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நேர்லேயும் அலைபேசி மூலமாகவும் எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. முறைப்படியாக முன்னனுமதி பெற்று எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னாலும் சரி, வாஸ்துவோ, நியூமராலஜியோ, சுப முகூர்த்தம் குறிக்கணுமோ, திருமண பொருத்தம் பார்க்கணுமோ, எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது எங்கள் ஆஃபீஸில் எங்கேஜாக இருக்குது ஃபோன் அப்படின்னு சொன்னால், இதுதான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும், இதே அலைபேசி எண் தான். இந்த எண்ணில் உங்களுடைய பேரும் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஊரையும் குறிப்பிடுங்கோ. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவா. உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.